நேருக்கு நேரா பாத்துச்சுன்னா ஏதாச்சும் ஏசுமாத்த? அதெல்லாம் ஒண்ணும் பேச மாட்டான்டி. பேசினாதான் என்ன, 2 வார்த்தை வாங்க மாட்டியா? மா, அக்காக்கு வரும்போது தான் போன் பண்ணி கேட்டேன். அத்தான் வீட்ல இல்ல, அதனால எந்த பிரச்சனையும் வராது. மைனி, நீங்க பயப்படாம வாங்க. ஹெலே, என் கவலையெல்லாம் சம்முவ பத்தி இல்ல. இதோ நிக்கிறாரே உங்க அப்பா, இவர்தான். எங்க அண்ணன் செத்து பொழைச்சு வந்திருக்கு. அவர்கிட்ட என்னத்தையாவது ஏடா கூடமா பேசிக்கிட்டு நிக்காதீங்க சொல்லிட்டேன். ஏடி, செத்ததுக்கு ஒரு எப்படி பொழைச்சு வர முடியும்? என்ன மண்ணு பொழைச்சுக்கிற அப்படியே வெளியே வந்துட்டான் அவன். ஏடி, நானே பரவாயில்ல, இவன் பொழைச்சு வந்துட்டானே சந்தோஷத்துல வந்திருக்கேன். நான் எதுக்கு இவனை பத்தி பேச போகுதேன்? மா, இவர் என்னதையாவது பேசாத நான் பாத்துக்கிறேம்மா. வாமா உள்ள. பெரிய பயம்படுத்திட்டியப்பா. உன்னை போய் யாருப்பா இப்படி செஞ்சா? என்னத்தா சொல்றது? எனக்கு ஆயுசு கட்டியா இல்ல சூடாமணி என் மேல வச்சிருந்த பாசத்துக்கு ஆயுசு கட்டியான்னு தெரியலேத்தா. ஏதோ சூடாமணி கனி ரூபத்துல வந்து நீ காப்பாத்திட்டாத்தா. சம்பவம் மட்டும் ஒரு நிமிஷம் தாமதமா வந்திருந்தானு வை, இன்னைக்கு நீ எரிச்ச இடத்துல பாலை ஊத்தி இருக்கணும்தா. மாமா, கவலைப்படாதீங்க மாமா. இந்த காரியத்தை செஞ்சவ எவனா இருந்தாலும் கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஒரு பக்கம் அண்ணன் தேடுறாரு, இன்னொரு பக்கம் அத்தான் அவங்களுக்கு விடவே மாட்டாரு. அதான் எனக்கும் பயமா இருக்கு. சண்முகம் எப்படி இருந்தாலும் அந்த கொலைகாரனுங்களை கண்டுபிடிச்சிருவான். அவனுங்களை அவன் ஏதாவது பண்ணிடுவானு தான் எனக்கு பயமா இருக்குடா. அதுக்குதான் அவனை யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு சொல்லுது. ஏலே வைகுண்டம், நீதான் என்னமோ புள்ள மட்டையா அது ஆறு என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஏதாவது துப்பு கிப்பு கிடைச்சிச்சா? அதெல்லாம் என் மருமக தேடி கண்டுபிடிச்சுக்கிடுவான். நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த காலத்துல நல்லவனை எவன் மதிக்கா? இல்லையே, நான் உன் நல்லத்துக்கு தான் ஆறுதலா 2 வார்த்தை கேட்டேன். என்னையே சொல்லணும். உன்னோட வார்த்தையெல்லாம் தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி அங்கேயே உட்காந்துக்கோ. இங்கெல்லாம் எதுவும் வேண்டாம். இல்லே ஒத்தோட்டு வேண்டாம். இந்த நேரத்துல உன்னை மிதிக்கிற மாதிரி நீ நடந்துக்காதே. அத்தை, சிவபாலா நீங்க உட்காருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயா, உங்களை யாராவது ஒரு வார்த்தை உட்காருங்கன்னு சொன்னாவலான்னு பாத்தீங்களா? இல்ல, நீ 10 தானே அதையே சொல்லி கட்டுவியா? பாயம் போடுற. இப்பதுக்கு முத்துப்பாண்டி கால் பண்றான். ஹலோ, என்னடா ஆச்சு? இப்பதானே போன? நாசமா போச்சு. சாப்பிடுறதுக்காக என்னோட பெல்ட் அவுத்து வச்சோம்ல. ஆமா, அதுல இப்ப என் கண்ணை காணும்ல. என்னது? உன்னோட கண்ணை காணுமா? ஆமால, உன் வீட்டுல வச்ச கண்ணை யார் எடுப்பா? நிச்சயமா உன் வீட்டுக்காரன் தான் கண்ணை எடுத்திருப்பான். பிரச்சனை பண்ண நீ என்ன அடிச்ச, மறுபடி போலீஸ் கேஸ் கொடுத்த, அம்புட்டுத்தானே பிரச்சனை முடிஞ்சு போச்சே. இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? இந்த கயிறு உனக்கு தெரியுதா? என்ன கயிறு இது? அடையாளம் தெரியாத 3 பேர் என் அப்பனை கடத்தி கொண்டு போய் இந்த கயத்துல தொங்க விட்டு கொல்ல பார்த்தானுவ. அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஐயோ, என்னப்பா சொல்ற? அவரு போய் அட, இத யாரு பண்ணிருப்பா? ஒருவேளை ஏடிஎஸ்பி மேடமா இருக்குமோ? என் அப்பனை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனது உன் பையன் தான்ட்டு எனக்கு உன் பையன் மேல ஸ்ட்ராங்கா டவுட் இருக்கு. அவன் எங்கேயும் வெளியில போகலையே, 4 நாளா வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அது உன் பையன் வாய் சொல்லலையே. நான் எதுவும் பண்ணல.
இங்க பாரு சண்முகம், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா எனக்கு டவுட் உன் மேலதான்ல. உண்மைய சொல்லு, என் அப்பனை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனது நீதானே? உங்க அப்பாக்கு எனக்கு என்னையா இருக்கு? நான் எதுக்கு அவர் கொலை பண்ணணும்? கணிக்க உனக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அந்த புள்ளைய நீ கடத்த பார்த்தல. யோ சண்முகம், அது வேற. அந்த நேரத்துல இந்த கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன். ஆனா கொலையெல்லாம் சத்தியமா எனக்கு கொலை செய்யற நோக்கமே கிடையாது சண்முகம். எனக்கும் இன்னும் சரியா உறுதியா தெரியல. வெறும் சந்தேகம் மட்டும்தான். ஆனா அந்த சந்தேகம் மட்டும் உறுதியாய் நீதான் அந்த காரியத்தை செஞ்சேன்னு தெரிஞ்சது. இதுல இருக்கிற 10 தொட்டாவும் நெத்தி பொட்டுல இறங்கும் ஜாக்கிரத. தம்பி சண்முகம், என் மகன் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான்பா. அவன் வெளியில போய் 4 நாள் ஆச்சு. அவன் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறான்? பண்ணி இருந்தாண்டு ஐயே, இதோட அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க.